ஹலோ மக்களே, நான் ஹரிஹரன் பேசுகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேக்ட்ஸ் எபிசோடோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே மாதத்தில் பல கிலோ எடையை குறைக்க முடியுமா? ஹாலிவுட் முதல் நம்ம ஊர் வர இப்போ இதான் ட்ரெண்டு. எலான் மஸ்க்லேருந்து பல பிரபலங்கள் தங்களோட வெயிட் லாஸ்க்கு காரணமாக சொன்னது GLP-1 மருந்து தான். இப்போ இந்த மருந்துனால இந்தியா ஃபார்மா மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை வெடிச்சிருக்கு. இந்த GLP-1 நம்ம மூளைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சிக்னல் அனுப்பி பசியை கட்டுப்படுத்துது. உலகிலேயே அதிக சக்கரை நோய் மற்றும் உடல் பருமன் உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதனால் இந்தியாவோட முன்னணி ஃபார்மா கம்பெனிகள் இதோட ஜென்ரிக் வெர்ஷனை மலிவான விலையில் தயாரிக்க போட்டி போடுறாங்க. 2026 மார்ச் மாதம் செமக்ளோடேட் பேட்டன்ட்டை இந்தியாவில் எக்ஸ்பைரி ஆனது. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்குள்ள 13 இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் 26 ஜென்ரிக் பிராண்ட்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லா கம்பெனிஸும் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணல. சிலர் சீப் ஜென்ரிக் இன்ஜெக்ஷன்ஸை லான்ச் பண்ணாங்க, சிலர் ப்ரீமியம் பென் டிவைசஸை லான்ச் பண்ணாங்க, சிலர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறாங்க, இன்னும் சிலர் டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க. எக்ஸ்பர்ட் சொல்வதுபடி இந்தியாவில் GLP-1 மார்க்கெட்டு 5000 கோடி முதல் 9000 கோடி வரை க்ரோ ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்தியா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் இப்போ GLP-1 ரேஸில் ஃபுல் ஸ்பீடாக இறங்கிட்டாங்க. இப்போ இந்த GLP-1க்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? பங்குச்சந்தையில் ஒரு துறை வளரும் போது அது மற்ற துறைகளையும் பாதிக்கும். GLP-1 மருந்தில் மற்ற செக்டர்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து பசியை கட்டுப்படுத்துவதால் மக்கள் ஜங்க் ஃபுட்டு மற்றும் சர்க்கரை உணவுகளை உண்பது தவிர்க்கலாம். இதனால இந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்களோட தயாரிப்பில் சுகர் ஃப்ரீ என பெயர் முதலீடு செய்ய தொடங்கிட்டாங்க. வெறும் எடையை குறைப்பை தாண்டி தசை வலிமை பராமரிக்க மக்கள் ஜிம்களுக்கு செல்வது அதிகரிக்கும். இதனால ஃபிட்னஸ் செக்டர்ஸ் பாசிட்டிவா பார்க்க போறாங்க. இதுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி ஃபார்மா குறியீடு கடந்த சில நாட்களாவே நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருக்கு. தற்போது 40க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் இந்த போட்டியில் இறங்குறதுனால எந்த நிறுவனம் மிக குறைந்த செலவில் தரமான மருந்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யறதோ அந்த நிறுவனத்தின் பங்கு நீண்ட காலத்துக்கு பங்குச்சந்தையில மல்டிபேகரா மாற வாய்ப்பு உள்ளது. அவ்வளவுதான் மக்களே, இந்திய ஃபார்மா கம்பெனியோட இந்த அதிரடி growth உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஹரிஹரன். தேங்க்யூ.